Hello all, welcome to Study Buddy, and in the video நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Group 2, not only specific for Group 2, Group 1, Group 2, Group 4 எல்லாத்துக்குமே வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும், ஃபர்ஸ்ட் டெமோ வீடியோ ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஸோ குரூப் 2க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஸ்டார்ட் எக்கனாமிக்ஸ் ஆர் ரிவைஸ் எக்கனாமிக்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து சமச்சீர் புக்கோட ஃபுல் கம்பைலேஷன் PDF வந்து கொடுத்துருவோம் ஃபார் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இது எல்லாத்துக்குமே சயின்ஸ், இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு கொடுத்துருவோம். ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் இதில் வந்து நான் என்ன உங்களுக்கு கவர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்னால் என்ன. ஸோ டோட்டலாக நம்ம இந்த எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்டில் ஃபுல் கோர்ஸில் என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் எக்கனாமிக்ஸ் பற்றி, ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் மணி, சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட், பெர்ஸ்பெக்டிவ்ஸ், மெஷர்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி, எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, மணி அண்ட் கிரெடிட், அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு, migration, GDP-na enna and its growth and introduction, globalization and trade, food security and nutrition, government and taxes, industrial clusters in Tamil Nadu. ஸோ இந்த ஃபுல் எக்கனாமிக்ஸ் கோர்ஸ்க்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 காஸ்ட் ஆகுது. ஸோ இந்த 2000ல் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸும் சேர்ந்து வரும். ஸோ டெய்லி வந்து நியூஸ் பேப்பரில் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு நம்மளோட எக்கனாமிக்ஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி இந்த கோர்ஸஸும் வந்து சைமல்டேனியஸாக போயிட்டுருக்கு. அண்ட் இது இல்லாமல் டெஸ்ட் சீரீஸ் வந்து லான்ச் பண்ண போகிறோம் ஃபார் குரூப் 2, யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 வந்து நாளைக்கு டெமோ வீடியோ வந்துடும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நிஜமாலுமே பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு மென்டரிங் மட்டும் போதும், நான் ஆல்ரெடி இந்த சப்ஜெக்ட்லாம் படிச்சுட்டேன், எனக்கு மென்டரிங் மட்டும் போதும், ஒரு நாளைக்கு நான் என்ன கம்ப்ளீட் பண்ணணும், எப்படி படிக்கணும், அதாவது டவுட்ஸ் வந்தால் நான் கேட்குறது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதுக்கும் வந்து வி ஹேவ் மென்டரிங். ஸோ மென்டரிங்க்கு வந்து பர் மந்த் வந்து 1000. இந்த மந்த் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்குது. நெக்ஸ்ட் ஜான்லேருந்து வந்து இதுக்கான ரேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். பிகாஸ் இட்ஸ் டேக்கன் பை மென்டரிங் வந்து சுதர்ஷன் சார் வந்து எடுக்கிறாரு. ஹிஸ் கிளியர்டு குரூப் 1 மெயின்ஸ் வந்து 4 டைம்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ அவங்க கூட தான் உங்களுக்கு டைரக்ட் 1-on-1 கான்டாக்ட் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் இப்போவே கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் UPSCக்கு வி ஹேவ் NCERT, ஸ்டாண்டர்ட் புக்ஸ், மென்டரிங், எஸ்ஏ ரைட்டிங், எத்திக்ஸ், இது எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ இதுவும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து யூனிட் 1ல் நம்ம எக்கனாமிக்ஸ் அண்ட் இன்ட்ரடக்ஷன், சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இருக்க போகுது. ஸோ த லாஃப்டர் ஆஃப் சில்ட்ரன் எக்கோட் த்ரூ அவுட் த சில்ட்ரன்ஸ் பார்க் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட். ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல வந்து குழந்தைங்க பார்க்கில் விளையாடுறாங்க. அவங்க விளையாடுறது சிரிப்பு, சத்தம் எல்லாமே வந்து எக்கோ ஆகி கேட்குது, சத்தமாக கேட்குது. ஸோ சம் ஸ்லைட் டவுன் ஜாய்ஃபுல்லி டவுன் த ஸ்லைட் அண்ட் சம் வெண்ட் அப் அண்ட் டவுன் இன் த சீ-சா. ஸோ அந்த சீசா வந்து நீங்கள் சின்ன வயசில் உட்காந்து விளையாண்டுருப்பீங்க இல்லையா? ஸோ 2 சைடில் 2 பேர் உட்காந்துப்பாங்க, ஒருத்தர் மேலே இருக்கும்போது இன்னொருத்தவங்க கீழே இருப்பாங்க. ஸோ அதுதான் சீசான்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே விளையாடுறாங்க, சத்தமாக வந்து சியர்ஃபுல்லாக இருக்காங்க, சவுண்டு போட்டு விளையாடுறாங்க. நெக்ஸ்ட், others were swinging so high and fast in the swings, so as if they were about to reach the sky. ஸோ வந்து ஊஞ்சலில் வந்து சில பேர் ஆடிட்டுருக்காங்க. some children were waiting near the swings to play next. ஸோ அவங்க எப்போ இறங்குவாங்கன்னு பார்த்துட்டு சில பேர் நின்றுருந்தாங்க. கவின் did not join any of these children. கவின் ஒரு பையன் இருக்கான், அவன் யாரு கூடயும் வந்து சேர்றதில்ல. he sat alone in a corner staring somewhere. ஸோ ஒரு இடத்துல ஒரு கார்னரில் ஓரமாக உட்காந்துட்டு எங்கேயோ வந்து பார்த்துட்டு உட்காந்துருக்கான். his uncle Mohan noticed Kavin and came near. ஸோ அவங்க அங்கிள் வந்து அவனை நோட்டீஸ் பண்ணி அவர்கிட்ட வந்து கேட்குறாரு, கவின், are you going to play with your friends? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ விளையாட போறியா? asked his uncle and sat next to Kavin. கவின் கிட்ட உட்கார்றாரு. ஸோ uncle, everyone teases me calling me a villager, said Kavin with tears rolling down his eyes. ஸோ எல்லாருமே வந்து என்னை கேலி பண்ணுறாங்க, நீ வந்து ஒரு நாட்டுக்காரன், வில்லேஜ்காரன் தானே, ஸோ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்கன்னு. ஸோ ஈவன் விமலன் லாஃப்ஸ் அலாங் வித் தெம். ஸோ எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்ட் விமலனும் அவங்க கூட சேர்ந்து சிரிக்கிறான். ஸோ ஐ கேம் ஹியர் ஃபார் த ஹாலிடேஸ் வித் ஸோ மச் ஆஃப் எக்ஸைட்மெண்ட். ஸோ இங்கே வந்து நான் ஜாலியாக இருக்கும், இந்த சைடு அர்பன் சைடு வந்தால் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வந்தேன். பட் அப்படி இல்லை. நவ் ஐ ரிக்ரெட் மை ப்ரெசன்ஸ் ஹியர், ஐ வாண்ட் டு கோ பேக் டு அவர் வில்லேஜ் அங்கிள், சாஃப்ட் கவின். ஸோ அவன் வந்து அழுகிறான், நான் திருப்பி வீட்டுக்கு வில்லேஜுக்கு போகணுன்னு. இஸ் இட் ஸோ? வேர் இஸ் விமலன்? ஆஸ்ட் இஸ் அங்கிள் அண்ட் ஸ்டார்டட் டு சர்ச் ஃபார் இஸ் சன் இன் த க்ரௌட். ஸோ விமலன் அப்படிங்கிறவர் தான் இவர் அங்கிள், இந்த அங்கிள் இருக்கார்ல அவரோட பையன்.
ஸோ அவர் விமலனை தேடி வந்து அந்த அங்கிள் போகிறாரு. ஸோ விமலன் கால்ட் him in a loud voice. On hearing his father's voice, Vimalan inquired, did he call me dad, and came near him. ஸோ அப்பா என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விமலன் கிட்ட வரான். Did everyone tease Kavin, asked மோகன். ஸோ அவங்க அப்பா கேட்குறாரு, கவினை டீஸ் பண்ணாங்களா யாராதுன்னு. விமலன் didn't utter a word, he stood quietly. ஸோ ரொம்ப வந்து வாயே திறக்க முடியாத மாதிரி கீழே பார்த்துட்டு நிற்பாங்க, அந்த மாதிரி நிற்கிறான். So even though I live in this big city, I also hail from the same village. My roots are still there, said his father worriedly. Then he added, go and bring your friends. I have to tell something to you. Saying this, he sat near Kavin. So விமலன்ட்ட சொல்கிறாரு, நான் வந்து அதே வில்லேஜில் தான் வளர்ந்து வந்திருக்கேன். ஸோ என்னோடய ரூட்ஸ், ஸோ என்னோடய ஸ்ட்ராங் ஹோல்டு இன்னுமே வந்து அந்த வில்லேஜில் தான் இருக்குது. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ when Vimalan brought his friends, his father made them all sit down together. ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒன்றா உட்கார வைக்கிறாரு கவின் கூட. மோகன் asked the children, let me come to the point directly. Do you know from where do we get all the food? ஸோ நம்மளுக்கு சாப்பாடெலாம் எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு எல்லா குழந்தைங்கிட்டையும் கேட்குறாரு. The rice and pulses we eat, we buy them from shops, said ஆனந்தன். ஸோ ஆனந்தன் அப்படிங்கிற ஒரு பையன் என்ன சொல்கிறான்னா, கடையிலேருந்து வருது, நம்ம கடையில் தானே போய் ரைஸ் அண்ட் பல்சஸ்லாம் வந்து வாங்குகிறோம், ஸோ அங்கேருந்து தானே வருது அப்படின்னு சொல்கிறான். ஸோ டெல் மீ வேர் டு த ஷாப் கீப்பர்ஸ் கெட் தீஸ் திங்ஸ் ஃப்ரம். ஸோ மோகன் வந்து கேட்குறாரு, ஸோ நீ கடைக்கு போய் அந்த ஷாப் கீப்பர் கிட்ட வாங்குற, அந்த ஷாப் கீப்பர் யார்கிட்ட வாங்குவாருன்னு கேட்குறாங்க. ஐ கெஸ் தே வுட் பை ஃப்ரம் another shop. ஸோ அவன் சொல்கிறான், அவன் வந்து இன்னொரு கடையிலேருந்து வாங்குவான் அந்த ஷாப்கீப்பர்னு. ஐ திங்க் தே வுட் பை தெம் ஃப்ரம் தோஸ் ஹூ க்ரோ க்ராப்ஸ் அங்கிள், செட் இன்பா. ஸோ இன்பா அப்படிங்கிற பையன் என்ன சொல்கிறான்னா, யாரெல்லாம் இந்த க்ராப்ஸை வளர்த்துறாங்களோ, ரைஸ் வீட்டு பல்சஸ் எல்லாம் அவங்கக்கிட்டேருந்து வந்து அந்த ஷாப்கீப்பர் வாங்குவான்னு. கரெக்ட். வி கால் தோஸ் பீப்புள் ஹூ ரேஸ் க்ராப்ஸ் as farmers. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆமாம், க்ராப்ஸ் வளர்த்துறவங்க பேர் வந்து farmers. ஸோ ஃபார்மிங் இஸ் த மெயின் ஆக்குபேஷன் இந்த வில்லேஜஸ். ஸோ வில்லேஜெலாம் போய் பார்த்தீங்கன்னா க்ராப்ஸ் வளர்த்துறது மட்டும்தான் அவங்களோட வேலை. ஸோ த சில்ட்ரன் லுக்ட் அட் ஈச் அதர் இன் சர்ப்ரைஸ். ஸோ இந்த குழந்தைங்களாம் வந்து ஆச்சரியமாக பார்த்துக்கிறாங்க, ஓ நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் வில்லேஜ்லேருந்து தான் வருதா அப்படின்னு. ஸோ த farmer grows various crops like pulses, grains, vegetables, etc. and send them to shop in cities. We buy and consume them. ஸோ farmers அப்படிங்கிற ஒருத்தர் தான் எல்லாத்தையும் வளர்த்திட்டு க்ராப்ஸ் லைக் பல்சஸ், கிரெயின்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வளர்த்திட்டு கடைக்கு கொடுக்குறாரு சிட்டியில். அதுக்கப்புறம் நம்ம வந்து வாங்கி சாப்பிட்றோம். அங்கிள் ஐ ஹாவ் அ டவுட், செட் கவின். ஸோ கவின் வந்து சொல்கிறான், அங்கிள் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ டெல் மீ கவின் அப்படின்னு கேட்குறாரு அவங்க அங்கிள். இன் வில்லேஜஸ் ஐ ஹவ் சீன் பீப்புள் selling all kinds of things in a place. Why do they call it சந்தை instead of shops? ஸோ நீங்கள் வந்து இங்கே சிட்டியில் ஷாப்புன்னு சொல்கிறீங்க, பட் எல்லா பொருட்களையும் ஒரே இடத்துல வச்சு வைக்கிறாங்க, அதை சந்தைன்னு சொல்கிறாங்க, ஏன்னு சொல்லி கவின் வந்து கேட்குறான். எஸ் கவின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்கிறாங்க, அவங்க அங்கிள் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் do you all know from where do they bring these things to சந்தை? ஸோ இந்த சந்தைன்னு நம்ம கூப்பிட்றோமே, இந்த பொருட்கள்லாம் எங்கேருந்து கொண்டு வராங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ in villages once in a week or month all things are sold in a particular place at a specific time to meet the needs of the people. This is called சந்தை. ஸோ வாரத்துக்கு ஒரு நாள் வந்து சந்தை வைப்பாங்க. இனிமேல் உங்கள் ஊர்லலாம் நீங்கள் கேள்விப்படுறீங்க, வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமை சந்தை அப்படின்னு சொல்லி. ஸோ அது மாதிரி வந்து ஒரே இடத்துல வச்சு விற்கிறது. ஸோ we don't know uncle, said the children. சந்தைனா எங்களுக்கு என்னன்னு தெரியாதுங்கிறாங்க. ஸோ I told you already that the things which are produced in villages are brought to சந்தை. ஸோ வில்லேஜில் ப்ரொடியூஸ் ஆகிற திங்ஸ் எல்லாமே ஒரே இடத்துக்கு கொண்டு வருவாங்க, அந்த இடம் தான் சந்தை அப்படிங்கிறாரு. ஸோ ஃபைன் கவின், do you know what activities are carried out in சந்தை? பையிங் அண்ட் செல்லிங், செட் கவின். ஸோ கவின் கிட்ட அவங்க அங்கிள் கேட்குறாரு, சந்தையை நீ பார்த்துருக்கல, என்ன பண்ணுவாங்க அங்கன்னு. ஸோ ஒருத்தவங்க விற்பாங்க, இன்னொருத்தவங்க வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி கவின் சொல்கிறான். வெரி குட் கவின், அப்பார்ட் ஃப்ரம் கோயிங் டு த சந்தை வித் யோர் மதர், யூ ஹேவ் ஆல்சோ நோட்டிஸ் வாட்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ. ஸோ அவங்க அங்கிள் சொல்கிறாங்க, நீ ரொம்ப நல்ல பையன், அங்கே போய் என்ன நடக்குதுன்னு நீ பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹியரிங் திஸ் கவின் ஸ்மைல்டு. ஸோ கவின் இதை கேட்டுட்டு சிரிக்கிறான். ஸோ கன்சியூமர் கூட்ஸ்னால் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த ஃபினிஷ்ட் கூட்ஸ் which are bought from the market to fulfill the daily needs of the consumers is called consumer goods. So consumer goods அப்படின்னா டெய்லி வந்து அவங்களோட நீட்ஸை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக இருக்கிற மார்க்கெட் தான் வந்து கன்சியூமர். இப்போ நான் போயிட்டு பிஸ்கெட் பேக்கெட் ஒன்று மார்க்கெட்லேருந்து வாங்குகிறேன் அப்படின்னா அது ஒரு கன்சியூமர் குட். ஸோ ஒரு ஃபினிஷ்டு குட். நான் ஒரு துணி வாங்கணும் அப்படின்னா நான் முழுசாக தைச்சிருக்கிற துணியை வாங்குவேன், அது ஒரு கன்சியூமர் குட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட்ஸ், க்ளோத்ஸ், பைசைக்கிள் எக்ஸெட்ரா. ஸோ all the children said in unison, without knowing the importance of villages, we teased Kavin. Forgive us, uncle. We won't hurt anyone hereafter. We wish to know more about this. ஸோ எல்லா குழந்தைங்களும் வந்து சாரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, நாங்கள் தெரியாமல் கவினை வந்து டீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி.
ஷோர் ஐ வில் டெல் யூ செட் மோகன். ஸோ இன்னும் நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்க அங்கிளும் சரிங்கிறாங்க. ஸ்மால் ட்ரேடர்ஸ் அண்ட் அதர் பீப்புள் பை திங்ஸ் ஃப்ரம் சந்தை எக்ஸ்பிளைன்ட் மோகன். ஸோ குட்டி குட்டி ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த சந்தையிலேருந்து பொருட்கள் வாங்குறதா வந்து மோகன் சொல்கிறாங்க. ஸோ do you know in olden days we had a system of exchanging goods for other goods called barter system. For example, exchange a bag of rice for enough clothes. ஸோ ஆதி காலத்துலலாம் வந்து இப்போ நம்மள்கிட்ட காசு கிடையாது. ஸோ காசுக்கு பதிலாக என்ன பண்ணுவான்னா, இங்கே ஒரு ஆள் இருக்கா இங்கே ஒரு ஆள் இருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீ இந்த பொருள் தான், நான் இந்த பொருள் உனக்கு தரேன்னு சொல்லி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிப்பாங்க. அதுதான் barter system. So a person who had rice in surplus and a person who had cloth in surplus will exchange the basic of their needs. But here the problem is that the person who has clothes should have the willingness to buy rice. Only then the exchange through barter system will take place. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதே. ஸோ இங்கே இருக்கிற ரைஸ் இருக்குது, இங்கே வந்து க்ளோத்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த ரைஸ் வந்து ரைஸ் அதிகமாக வச்சுருக்காரு, வேறு யாருக்காவது கொடுத்துட்டு வேறு ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அவர் வந்து க்ளோத்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ இவர் கொடுக்க விருப்பம். பட் இந்த க்ளோத்ஸ் வச்சுருக்கிறவருக்கு வந்து ரைஸ் ஆல்ரெடி இருக்குது, இவருக்கு வந்து சுகர் தான் தேவைப்படுது. ஸோ அப்போ வந்து இவரோட க்ளோத்ஸை இவர்கிட்ட கொடுத்துட்டு ரைஸ் வாங்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி இவர்கிட்ட ரைஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல barter system ஃபெயில் ஆகிடும். சரிங்களா? So when they exchange commodities, they may lead to certain problems when comparing the differences in the value of commodity. To solve this problem, people invented a tool called money. So இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு கிளாத் கொடுத்துட்டு எவ்வளோ ரைஸ் வாங்குவாங்க. ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ ஒரு டன் ரைஸ்க்கு இவ்வளோ கிளாத் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. நீ கொடுக்குறது கூட நான் கொடுக்குறது நீ வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த எந்த பொருளுக்கு வந்து இங்கே அதிக வேல்யூ, எந்த பொருளுக்கு கம்மி வேல்யூ அப்படின்னா டிட்டர்மைன் பண்ணவே முடியாது. ஸோ இந்த இடத்துல அந்த சிஸ்டமை வந்து போக்குறதுக்காக தான், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக தான் மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்வென்ட் பண்ணாங்க. ஸோ ரியலி இஸ் இட் ஸோ எக்ஸ்க்ளைம் தி சில்ட்ரன். ஸோ அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க குழந்தைங்கலாம். யூ நோ தட் ஏர்லி மேன் ஹூ ஹண்டட் அண்ட் கேதர்ட் ஃபுட் லேட்டர் லேர்ன்ட் டு கல்டிவேட் கிராப்ஸ். ஸோ ஆதி காலத்தில் வந்து நம்மளோட ஏர்லி மேன்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ இவங்க எல்லாமே வந்து ஹண்ட் பண்ணுவாங்க, அனிமல்ஸை ஃபுட்டு கேதர் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து லேட்டர் க்ராப்ஸ் எப்படி வளர்த்துறது அப்படின்னு கற்றுக்கிட்டாங்க. ஸோ when they found rivers which provided them water, settled down permanently near the river. ஸோ ரிவர்கிட்ட ஏன் வந்து இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த இண்டஸ் ரிவரை சுற்றி தான் சிவிலைசேஷன் ஏற்பட்டுச்சு. ஏன்னா அங்கே தான் தண்ணி கிடைக்கும், தண்ணி மூலயமா தான் வந்து கிராப்ஸ் எல்லாம் வளர்த்த முடியும். ஸோ தீஸ் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்ஸ் were called villages. ஸோ இப்படி தான் வில்லேஜஸ்லாம் வந்து உருவாகுது. அக்ரிகல்ச்சர் ரிமெயின்ஸ் டு பி த ரூட் ஆஃப் our economy even today. இன்னமும் வந்து அக்ரிகல்ச்சர் இல்லாமல் எதுவுமே நடக்காது, சாப்பாடு இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. Man has no limits for his demands and desire. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் மேன் ஸ்டார்ட் டு லேர்ன் நியூ ஆக்குபேஷன்ஸ். ஸோ ஒரு மனுஷனோட டிமாண்டுக்கும் டிசைருக்கும் வந்து முடிவே கிடையாது. எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படிங்கிறப்போ அடுத்து அந்த பொருள் கிடச்சிச்சுன்னா அடுத்த பொருள் வேணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அதனால் புதுசாக ஆக்குபேஷன் வேலைகள் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தான். ஸோ தோஸ் ஹூ ஆர் இன்வால்வ் இன் ஃபார்மிங் அண்ட் கிரேசிங் ஆர் கால் ஃபார்மர்ஸ் ஆர் கல்டிவேட்டர்ஸ். ஸோ ஃபார்மிங் பண்ணுறாங்க, இல்லை வந்து அனிமல்ஸை வந்து வச்சுருக்காங்க, பவுல்ட்ரி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து கல்டிவேட்டர்ஸும் ஃபார்மர்ஸும் கூப்பிடுவாங்க. சரிங்களா? So is agriculture the primary occupation? Yes, there are certain other primary activities like farming. So farming வந்து primaryனா basic occupation, basic. சரிங்களா? ஸோ இந்த ப்ரைமரி ஆக்குபேஷன் மாதிரி வேறு ஏதாவது வந்து ஃபார்மிங் மாதிரியே ப்ரைமரி ஆக்குபேஷன் எதுக்குன்னா ஆமாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் இன் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஆர் கண்ட்ரிஸ் எக்கனாமி இஸ் பேஸ்ட் ஆன் 3 எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி ரொம்ப முக்கியம் ஒரு கண்ட்ரி டெவலப் ஆகிறதுக்கு. ஸோ எந்த கண்ட்ரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் 3 மெயின் ஆக்டிவிட்டீஸ், எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ்குள்ளே வேறு என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் கன்சர்ன் வித் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் ஃபுட் ஸ்டஃப் அண்ட் இண்டஸ்ட்ரியல் யூஸ். ஸோ ஃபுட்டு தயாரிக்கிறதுக்கும் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பொருட்கள் கொடுக்கறதுக்கும் ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர், கேட்டில் ரேரிங், ஃபிஷிங், மைனிங், கலெக்ஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ், நட்ஸ், ஹனி, ரப்பர், ரெசின், மெடிசினல் ஹர்ப், லம்பரிங், இது எல்லாமே வந்து ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. So is agriculture confined only to villages? What other works do the villagers do? So agriculture வந்து வில்லேஜஸ்க்கு மட்டும்தான் சொந்தமா? ஸோ வேறு என்ன ஒர்க்லாம் வந்து வில்லேஜஸ் பண்ணுவாங்க? ஸோ வாட் வில் அ வில்லேஜ் லுக் லைக் அங்கிள் இன்டரப்டட் இன்பா. ஸோ வில்லேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க.
So agriculture is the primary occupation. There won't be any kind of facilities like our cities. ஸோ அங்கே வந்து அக்ரிகல்ச்சர் தான் மக்கள் பண்ணுவாங்க அதிகபட்சத்தில். நம்ம சிட்டியில் இருக்கிற மாதிரி அங்கே நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்காது. அட் த சேம் டைம் தே கெட் தேர் பேசிக் நீட்ஸ் ஃபுல்ஃபில்ட் ஈஸிலி. ஸோ அவங்களோட பேசிக் நீட்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அளவுக்கு தான் அவங்களுக்கு பேசிக் நீட்ஸ் இருக்கும். சிட்டியில் இருக்கிறவனுக்கு பேசிக் நீட்ஸ் வேறு இருக்கும், ரூரல் ஏரியாவில் இருக்கிறவனுக்கு பேசிக் நீட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிப்பாங்க. தேர் ஆர் ஸ்மால் ஷாப்ஸ். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டி கடைகள். வெஜிடபிள்ஸ் ஆர் க்ரோன் இன் அபண்டன்ஸ். நிறைய வெஜிடபிள்ஸ் வளர்த்திடுவாங்க, ஜஸ்ட் லைக் ரைஸ் அண்ட் பல்சஸ். எப்படி ரைஸஸும் பல்சஸும் வளர்த்துறாங்க. தோ த சுகர் தட் இஸ் ஆடட் இன் அ மில்க், காஃபி அண்ட் டீ இஸ் produced in sugar mills, the raw material sugar cane is cultivated in villages. இப்போ நம்ம சாப்பிட்ற சுகர் இருக்குது இல்லையா, நீங்கள் வெள்ளை கலராக சாப்பிடுவீங்க இல்லையா, ஸோ அந்த சுகர் வந்துட்டு அந்த சுகர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சுகர் கேன்லேருந்து எடுப்பாங்க. ஸோ அந்த சுகர் கேனும் ஃபார்மர்ஸ் தான் வளர்த்துறாங்க. ஸோ ஃப்ரம் சில்லிஸ் டு மஸ்டர்ட். ஸோ சில்லிஸ் வந்து மஸ்டர்டாக மாறுது. அண்ட் ஃப்ரம் சில்லிஸ் டு மஸ்டர்டு வரைக்குமே ஆல் தோஸ் ப்ரொவிஷன்ஸ் யூஸ்ட் ஃபார் ஃபுட் ஆர் க்ரோன் இன் வில்லேஜஸ். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற மஸ்டர்டு வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கிச்சனில் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற மிளகா, இது எல்லாமே வந்து நம்மளோட ஃபார்மர்ஸ் கிட்ட தான் வருது அப்படிங்கிறாங்க. வாவ், மை மதர் டோல் மீ தட் தீஸ் திங்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ், தேர்ஃபோர் த வில்லேஜஸ் மஸ்ட் பி ஸோ வெல்தி, said ஆதித்யா. ஸோ என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த சில்லி மஸ்டர்டெல்லாம் வந்து ரொம்ப விலை அதிகம், சுகர்லாம் ரொம்ப விலை அதிகம். ஸோ எங்கள் அம்மா சொன்னாங்க வில்லேஜஸ்லாம் வந்து ரொம்ப பணக்காரங்களாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆதித்யா சொல்கிறான். ஸோ நோ, நாட் லைக் தட், தே ஆர் ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸ். தேர் ப்ராடக்ட்ஸ் ஆர் bought and sold by some mediators. So the farmers get very little money. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுதான் ஃபார்மர் அப்படின்னா நடுவில் ஒரு மிடில் மேன் மீடியேட்டர் இருப்பான். ஸோ அந்த மீடியேட்டர் தான் கொண்டு வந்து ஷாப்ஸ்க்கெலாம் பொருட்களை சேர்த்துவான். ஸோ இந்த ஃபார்மர்கிட்டருந்து இவர் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு இந்த ஷாப்ஸ்க்கு இவர் 100 ரூபாய்க்கு விற்றுருவார். ஸோ ப்ராஃபிட்லாம் எடுக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீடியேட்டர் தான். ஸோ ஃபார்மருக்கு அது மூலயமா வர அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ த ஃபார்மர்ஸ் கெட் வெரி லிட்டில் மணி. So what a pity, but the villages are the real shadows of cities, exclaimed Anandan. ஸோ இது ரொம்ப பாவமாக இருக்குது, ஃபார்மர்ஸ்க்கு வந்து இவ்வளோ கம்மியாக தான் காசு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி இது வந்து ரொம்ப ஒரு ஷேம்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறான். ரொம்ப பாவமாக இருக்குது. ஸோ வில்லேஜஸ் தான் வந்து நம்மளோட ஷேடோவே. ஸோ நம்மளுக்கு நிழல் கொடுக்குற இடமே வில்லேஜஸ் தான் அப்படின்னு சொல்லி ஆனந்தன் சொல்கிறான். ஸோ ஈவன் காந்திஜி ஹேஸ் செட் தட் த வில்லேஜஸ் ஆர் த பேக் போன் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஸோ காந்திஜி கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வில்லேஜஸ் தான் வந்து நம்மளோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எஸ், வாட் அ வண்டர்ஃபுல் சேயிங், செட் கவின் எக்ஸைட்டட்லி. ஸோ கவின் வந்து எவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காரு பாருங்கள் காந்திஜின்னு சொல்கிறாங்க. ஸோ அட் தட் டைம் த மொபைல் ஃபோன் ரேங்க். ஸோ மொபைல் வந்து அடிக்குது. மோகன் அட்டெண்டட் the phone. Vimalan's mother Pony had called. ஸோ மோகன் வந்து கால் எடுக்கிறாரு. விமலனோட அம்மா வந்து கால் பண்ணியிருக்காங்க. வாட் ஆர் யூ chatting about with the children for so long? The food is ready, bring them home. Saying so, she cut the call. ஸோ சாப்பாடு ரெடியாக இருக்குது, பையனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கவினியும் விமலனையும் கூட்டிகிட்டு. Children come, let's go home. Food is ready. Mohan got up and the children followed him with joy. ஸோ எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க. Inba asked, uncle, you said how villages are important. ஆரண்ட் சிட்டிஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ வில்லேஜஸ் நீங்கள் முக்கியம்னு இவ்வளோ நேரம் சொன்னீங்க, சிட்டிஸ் அப்போ முக்கியம் இல்லையா நம்ம இருக்கிற சிட்டிஸ்ன்னு கேட்குறான். நோ என்பா, போத் சிட்டிஸ் அண்ட் வில்லேஜஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஆன் தேர் ஓன். ஸோ ரெண்டுமே வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி மோகன் சொல்கிறாரு. ஸோ இஃப் இட் இஸ் ஸோ டெல் அஸ் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சிட்டிஸ், ஆஸ்ட் என்பா அகெயின். ஸோ அப்படின்னா எங்களுக்கு வந்து சிட்டிஸோட முக்கியத்துவத்தை சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ that is good. I will tell you, more than 50% of our world's population live in cities. In our state தமிழ்நாடு 47% of the people are in cities. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, உலகம் முழுக்க பார்த்துக்கிட்டிங்கன்னா சிட்டிஸில் தான் வந்து 50% ஆஃப் பாப்புலேஷன் வாழ்கிறாங்க. அண்ட் தென் நம்மளோட தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து 47% ஆஃப் த மக்கள் வந்து எங்கே வாழ்கிறாங்க, 47% வந்து சிட்டிஸில் தான் வாழ்கிறாங்க. ஸோ எல்லாருமே வாவ் அப்படிங்கிறாங்க. நாட் ஓன்லி தட், தமிழ்நாடு இஸ் வெல் டெவலப்ட் இன் செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆக்டிவிட்டீஸ் ஆஸ் வெல். தீஸ் ஆர் சிட்டி சென்டர்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ செகண்டரி டெர்ஷரி ஆக்டிவிட்டினா லைக் நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ், சர்வீஸ் செக்டர், இது எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ வி ஃபீல் வெரி ப்ரவுட் டு ஹியர் திஸ் அங்கிள் டெல் அஸ் அபவுட் தோஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ரொம்ப ப்ரௌடாக இருக்குது கேட்குறக்கு. எங்களுக்கு வந்து இந்த செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆக்டிவிட்டீஸ் பற்றியும் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அங்கிள் மோகன் செட், வெல் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் employment opportunities are more in cities than villages. People involved in small scale industries and unorganized sector are mostly found in cities. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு வேலை வாய்ப்புகள் எங்கே அதிகமாக கிடைக்கும்னா சிட்டிஸில் தான் கிடைக்கும் வில்லேஜஸை விட. ஸோ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நடத்தலாம். அன்ஆர்கனைஸ் செக்டர்னால் வந்து ஒரு ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக கவர்மெண்ட் செக்டர் மாதிரி இருக்காது. ஸோ அந்த பிஎஃப் அந்த மாதிரிலாம் எதுவும் தரமாட்டாங்க. சும்மா நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, ஒர்க் பண்ணதுக்கு சேலரி கிடைக்கும், அவ்வளோதான்.
ஸோ இதெல்லாமே வந்து நம்ம சிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேலை தேடி வரவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். we don't understand அப்படின்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு புரியல. in villages there are only a few saloons and laundry shops. ஸோ வில்லேஜ் பக்கம் போனீங்க அப்படின்னா சலூன்ஸ் வந்து முடி வெட்டுற கடை வந்து கம்மியாக இருக்குது, துணி துவைக்கிற கடைங்கள்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் in cities the number of such small scale workers are more. This result in additional income in cities. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா சிட்டியில் நம்மளுக்கு வந்து லைக் ஸ்மால் ஸ்கேல் ஒர்க்கர்ஸ் வந்து but in cities the number of small scale workers are more. அதிகமான மக்கள் வந்து இந்த வேலைகளில் ஈடுபடுறாங்க செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆக்டிவிட்டீஸ்லாம். ஸோ அதனால தான் இந்த சலூன்ஸ் அண்ட் லாண்ட்ரிஸ் தான் நல்லா வந்து ஒர்க் ஆகுது சிட்டிஸில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ திஸ் ரிசல்ட்ஸ் இன் அடிஷ்னல் இன்கம் இன் சிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி இந்த லாண்ட்ரி ஷாப், இந்த சலூன் ஷாப்லாம் வந்து அதிகமான அவங்களுக்கு இன்கம் வரும். ரியலி எஸ், வெல் பேவ்டு ரோட்ஸ், போர்ட்ஸ், ஏர்போர்ட்ஸ் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் சப்போர்ட் ட்ரேட். இப்போ நம்மளுக்கு நல்ல வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, ரோட்ஸ், போர்ட்ஸ், ஏர்வேஸ் அப்படின்னா ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ மெனி பிரான்ச்சஸ் ஆஃப் பேங்க்ஸ் ஹெல்ப் இன் சர்க்குலேஷன் ஆஃப் money and boost the country's economy. All these are termed as tertiary activities. So in the transportation and communication la tertiary activity. பேங்க்ஸும் டெர்ஷரி ஆக்டிவிட்டி, ஏன்னா அவங்க சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பேங்க்ஸ் தான் வந்து கடன் கொடுப்பாங்க, அப்படி தான் பிஸ்னஸ் டெவலப் ஆகும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், செகண்டரி ஆக்டிவிட்டினா என்ன அப்படின்னு. ஸோ த ரா மெட்டீரியல் obtained from the primary activity are converted into finished product through machinery on large scale. These activities are called secondary activity. இப்போ காட்டன் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரைமரி ஆக்டிவிட்டி, காட்டன் தயாரிக்கிறது. அதை வந்து நம்ம மில்லுக்கு எடுத்துகிட்டு போனோம், டெக்ஸ்டைல் மில்லுக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு துணி யான் தயாரிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து செகண்டரி ஆக்டிவிட்டி. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கிளாசிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் அவைலபிலிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல். ஸோ இந்த ரா மெட்டீரியல் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து இண்டஸ்ட்ரியை கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. கேபிட்டல் காசு, ஓனர்ஷிப் யார் ஓனர் அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ அந்த பேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், ரா மெட்டீரியல்ஸை வச்சு இண்டஸ்ட்ரியை கிளாஸிஃபை பண்ணிங்க அப்படின்னா அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரின்னு வருது. ஸோ ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, மெரைன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. இது ஃபஸ்ட்டு மெத்தட். அக்ரோ பேஸில் வந்து நம்மளுக்கு காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது, சுகர் மில்ஸ், ஃபுட் ப்ராசஸிங், இப்போ வந்து மாங்காய் ஊறுகாய் ஆக்குறது, ஸோ அந்த மாதிரி. ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து நம்மளுக்கு பேப்பர் மில்ஸ் இருக்குது, ஃபர்னிச்சர் மேக்கிங் இருக்குது, பில்டிங் மெட்டீரியல்ஸ் இருக்குது. மினரல் பேஸில் வந்து சிமெண்ட், அயர்ன், அலுமினியம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. மெரைன் பேஸில் வந்து சீ ஃபுட் ப்ராசஸிங், இந்த ட்ரை ஃபிஷ் அந்த மாதிரிலாம் வந்து வரும், பேக்கெட்டட் ஃபிஷ் இந்த மாதிரிலாம். ஸோ இதுதான் வந்து செகண்டரி ஆக்டிவிட்டி. ஸோ டெர்ஷரி ஆக்டிவிட்டினா சர்வீசஸ் அந்த மாதிரி நம்ம பார்த்தோம், டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், பேங்க்ஸ் இதெல்லாமே. ஸோ விமலன் எக்ஸ்கிளைம்ட், ஈவன் பீயிங் இன் த சிட்டி ஐ நெவர் நியூ அபவுட் தி. சிட்டியில் இருந்துட்டு எனக்கு இதெல்லாம் தெரியல அப்படிங்கிறான். இன்பா செட், வி ரியலி காட் டு நோ மோர் இன்ஃபர்மேஷன் அங்கிள். எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு அங்கிள், தேங்க்ஸ் அப்படிங்கிறான். இப்போ டெர்ஷரி ஆக்டிவிட்டினா ஐ ஆல்ரெடி டோல் யூ தட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொடியூஸ் கூட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் தெம் டு த பீப்புள். ஃபார் திஸ் பர்பஸ் சம் சர்வீசஸ் ஆர் ரிக்வயர்ட். ஸோ ப்ரைமரியிலேருந்து செகண்டரி வருது, செகண்டரி வந்து ப்ரைமரி மேலே டிபெண்ட்டாக இருக்குது, டெர்ஷரி வந்து செகண்டரி மேலே டிபெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செகண்டரி ஆக்டிவிட்டீஸில் வந்து துணியெல்லாம் தயாரிச்சிடுறாங்க, ஆனால் அது கடைக்கு கொண்டு போய் கொடுக்கணும், அந்த இடத்துல டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவைப்படும், சரிங்களா. ஸோ தீஸ் சர்வீசஸ் ஆர் கால்ட் டெர்ஷரி ஆக்டிவிட்டீஸ் ஆர் சர்வீஸ் செக்டர்ஸ். த சர்வீஸ் செக்டர் சர்வ்ஸ் த பீப்புள் டு ஃபுல்ஃபில் தேர் டெய்லி நீட்ஸ் லைக். ஸோ டிரான்ஸ்போர்ட்டில் வந்து ரோட்வேஸ், ரயில்வேஸ், வாட்டர்வேஸ், ஏர்வேஸ் இருக்குது. கம்யூனிகேஷனில் வந்து போஸ்ட், டெலிஃபோன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது. ட்ரேடில் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் கூட்ஸ், செல்லிங் இருக்குது. பேங்கிங்கில் வந்து மணி டிரான்சாக்ஷன், பேங்கிங் சர்வீசஸ் இதெல்லாமே இருக்குது. ஏடிஎம் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ், டெபிட் கார்ட்ஸ் இதெல்லாமே இருக்குது. So good, you will compare cities and villages in the future. ஸோ நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கங்கிறாங்க. நெவர், we won't say such a thing. If anyone talks like that, we will explain whatever we have learned from you, reply the children. ஸோ இனிமேல் யாராவது வந்து நீங்கள் நான் சிட்டிலேருந்து வரேன், நீ வில்லேஜ்லேருந்து வரேன், அந்த மாதிரி யாராவது கம்பேர் பண்ணி நீங்கள் பேசுவீங்களான்னு கேட்குறாங்க. குழந்தைங்க இல்லை சாரி அப்படிங்கிறாங்க, நாங்கள் அப்படி பேச மாட்டோம், நீங்கள் சொன்னது நாங்கள் அவங்களுக்கு சொல்லி தருவோன்னு. கம் லெட்ஸ் கோ ஹேவ் அ லஞ்ச், செட் மோகன். ஸோ லஞ்ச் போய் சாப்பிட்லாம் அப்படிங்கிறாரு. சில்ட்ரன் செட் தட் தே வில் கம் ஆஃப்டர் பிளேயிங் ஃபார் சம் மோர் டைம். ஸோ நாங்கள் விளையாண்டுட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. ஹோல்டிங் கவன்ஸ் ஹேண்ட் தே ஆல் ran towards the park. இப்போ கவினோட கையை பிடிச்சிட்டு எல்லாருமே பார்க்கு பக்கமாக ஓடுறாங்க. ஸோ மோகன், an economics teacher, felt proud of their unity and satisfied of clarifying something good to the children. ஸோ மோகன் இப்போ யாருன்னு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு எக்கனாமிக்ஸ் டீச்சர். ஸோ ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இந்த யூனிட்டியை பார்த்து அவருக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷம் அடையுது. ஸோ இதுதான் வந்து இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க. இது fill in the blanks ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங் அகேன், ஃபைண்ட் த ஆட் பேர்,
சூஸ் த கரெக்ட் ஆன்சர்னு சொல்லியிருக்காங்க. இதையும் நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஸோ இதெல்லாமே ஆன்சர் பண்ணி பாருங்கள். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ ஆன்சர் இன் டீட்டெயில் தேவைப்படாது. ஸோ இதோட இந்த ஃபஸ்ட் லெசன் எக்கனாமிக்ஸ்னால் என்ன, லைக் பேசிக்காக இந்த சந்தைனா என்ன, ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி ஆக்டிவிட்டியில் என்னெல்லாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், கோர்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா டெஃபினெட்லி கிவ் a thumbs up and share with your friends too. ஸோ குரூப் 2 நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு மென்டர் வேணும், இல்லை வந்து ஹோலிஸ்டிக்காக வந்து எனக்கு சமச்சீர் புக்ஸ் முடிச்சு கொடுக்கணும் சிலபஸ் வைஸ் அப்படின்னாலும் we are ready to do it. ஸோ நீங்கள் வந்து கோர்ஸ் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. And that's it for the video guys. Thanks for watching.